சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் வாரம் வானிலை எப்படி? மழை வருமா அல்லது வெயில் சுட்டரிக்குமா? வரைகலை விளக்கத்துடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் பார்த்திபன். நன்றி ஜெபஸ்டின். நேர்களே, கடந்த சில நாட்களாகவே தமிழகம் நல்ல ஒரு கோடை மழையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பெரும்பாலான இடங்களில் பரவலாக கன முதல் மிக கனமழையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிலருக்கு அது சில கஷ்டங்களை கொடுத்தாலுமே பெரும்பாலானவர்களுக்கு இந்த கோடையோட பீக் சீசனில் அக்னி நட்சத்திரம் வேளையில் இந்த மாதிரியான ஒரு கோடை மழை ஒரு வரப்பிரசாதமாகத்தான் அமைந்தது என்றே சொல்ல வேண்டும். இந்த நிலையில தான் இந்த ரீமால் என்ற ஒரு சூறாவளி நமக்கு கிடைச்சிட்டு இருந்த மழையெல்லாம் கடத்திட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போதைக்கு மொத்த ஆக்ஷன் பிளாக்கும் எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்களன்னா, இங்கே வங்கதேசத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் மழையுடைய ஆக்ஷன் பிளாக் ஆனது போயிட்டு இருக்கிறது. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக புயலுக்காக அங்கே தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் என்ன நிலவரம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவி கொண்டிருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. சில இடங்களில் மட்டும் ஒரு மந்தமான வானிலை இருக்கிறது அப்படின்றத பார்க்க முடிகிறது. அதே வேளையில் தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மேகங்கள் திரண்டு நல்ல ஒரு மழை பொழிவை தொடர்ந்து கொண்டிருப்பதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இது இன்றைய நிலவரம் இப்படி இருக்கும்போது வரும் நாட்களில் நிலைமை மாற இருக்கிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க வானிலை ஆய்வு மையம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரும் நாட்களில் வெப்பமானது அதிகரிக்க இருக்கிறது. அப்படி எந்த அளவுக்கு அதிகரிக்க இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ நாளைக்கு திங்கட்கிழமை உச்சபட்சமாக சராசரியா ஒரு மணி என்ற அளவில் பாருங்க, அதிகபட்சமாக வேலூர்ல 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் வெப்பம் பதிவாகுது. குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர்ல 88 டிகிரி ஃபாரன்ஹீட் என்ற அளவில் வெப்பம் பதிவாகி இருக்கிறது. இந்த பிரதான மண்டலங்களை மட்டும் நாம இப்ப பார்த்துடலாம். இந்த நிலைமை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்த 5 நாட்களுக்கு தொடர இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை மாலை வேளையிலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வேலூர்ல 100 டிகிரிக்கு மேல, கோயம்புத்தூர்ல அதே 88 டிகிரி, மற்ற பகுதிகளில் 90களில் இந்த டிகிரியானது இருக்கிறது. அதுவே புதன்கிழமையும் பார்த்தீங்கன்னாக்க அதே ஒரு நிலை தான் நீடிக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. வேலூர்ல அகைன் 100 டிகிரியை தாண்டுது, கோயம்புத்தூர்ல அதே 80 அந்த அளவிலே இருக்கிறது. வியாழக்கிழமையும் நமக்கு அதே நிலவரம் தான் நீடிக்கிறது. வேலூர்ல உச்சபட்சமாக 106 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் கூட வெப்பம் பதிவாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. சென்னை, புதுச்சேரி இந்த பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்பம் வேலூரோட ஒப்பிடும்போது குறைந்த அளவில் இருக்கிறது என்றாலுமே கூட ஈரப்பதத்தின் காரணமாக தாக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்க போகிறது வரும் நாட்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது. திருச்சி வழக்கம் போல 98 டிகிரி அப்படின்ற அளவில் மண்டக்காய வைக்க தயாராக இருக்கு. ஆனால் கோயம்புத்தூர் மட்டும் சற்று விதிவிலக்காக 90க்கு கீழே 88 89 என்ற அளவிலே உச்சபட்ச ஒரு வெப்பநிலையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளால் பார்க்க முடிகிறது. மலை பிரதேசங்களில் வழக்கம் போல அந்த வெப்பமானது கொஞ்சம் குறைந்த அளவில் தான் இருக்க போகிறது. வெள்ளிக்கிழமை தான் நிலைமை மாறுவதற்காக களம் மாறுறதை நம்மளால பார்க்க முடிகிறது. ஒரு 2 மணி அளவில் பாருங்க, வேலூர்ல 107 டிகிரி ஃபாரன்ஹீட் என்ற அளவில் வெப்பம் இருக்கு, கோயம்புத்தூர்ல 89. இது உச்சபட்சம், இது குறைந்தபட்சம் அப்படின்றத நம்ம எடுத்துட்டாலுமே 2 மணிக்கு இந்த நிலவரம், அதுவே 4 மணி 5 மணி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிலவரம் அப்படியே தலைகீழா மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதை பார்க்க முடிகிறது. 4 மணிக்கு பாருங்க, 100 டிகிரிக்கு மேல வெயில் அடிச்சிட்டு இருந்த வேலூர்ல 82 டிகிரின்னு காட்டுது, அதே கோயம்புத்தூர்லயும் 82 காட்டுது. உச்சபட்சம் குறைந்தபட்சம் இருந்த 2 நகரங்களிலுமே ஒரே அளவுல வெப்பமானது இருக்கிறது. அப்போ இது என்ன நமக்கு உணர்த்துதுன்னா, மழைப்பொழிவு எப்படி இருக்க போகிறது? வெள்ளிக்கிழமை தான் தமிழகத்தில் குறிப்பாக வட மாவட்டங்களில் பிரதானமாக மழைப்பொழிவானது இருக்கிறது. எந்த வேலூர்ல வெயில் வாட்டி வதச்சதோ அந்த வேலூர்ல கனமழை பொழிவதற்கான வாய்ப்பு இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. வெள்ளிக்கிழமை 31ஆம் தேதி கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்க இருக்கக்கூடிய அதே வேளையில தமிழகத்தில் மாலை வேளையில பெரும்பாலான வட மாவட்டங்கள், சில தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள், சில பகுதிகள், இந்த பகுதிகளில் மட்டும் மழை பொழிவிற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த 5 நாட்கள் வெயிலை நம்ம தாண்டிட்டு வெள்ளிக்கிழமை இந்த நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, அதுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை தாண்டி ஒரு வறண்ட வானிலை இருக்கிறது காலை வேளையில. அப்படியே போனீங்கன்னா மறுபடியும் சாயந்தரம் வேளையில, மாலை வேளையில பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு மிதமான அளவில் மழை பொழிவுக்கு தயாராகிறது. இது வரும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த மாதிரி தான் அம்பி அந்நியன் மாறி மாறி வெயிலும் மழையும் மாறி மாறி நமக்கு காட்சி கொடுக்க போகிறது என்றே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு டெம்பரேச்சருக்கு இந்த வாரம் நம்ம தயாராகிக்கணும்னு சொல்லலாம்.
முதல் 5 நாட்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெயில் கொளுத்த இருக்கிறது நிறைய இடங்கள்ல, சில பகுதிகளில் மட்டும் மிதமான அளவில் மழை பொழிய வாய்ப்பு இருக்கிறது, குறிப்பாக தென் பகுதிகள். மற்றபடி அடுத்த 5 நாட்களுக்கு வெயில் அதிகமாக இருக்கிறது. ஆனால் 1ஆம் தேதியிலிருந்தே நீங்க இந்த டெம்பரேச்சர் வந்து டிராப் ஆகிறது நம்மளால பார்க்க முடிகிறது. டெம்பரேச்சர் டிராப் ஆகிறதோட நமக்கு மாலை வேளைகளில் நல்ல ஒரு மழை பொழிவும் காத்திருக்கிறது. வரும் நாட்களில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தென்மேற்கு பருவமழை கேரளாவுக்கு தான் வழக்கமாக நிறைய மழை பொழிவு தரும். இந்த முறை தமிழகத்திற்குமே கூட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மழை பொழிவை தரும்னு ஏற்கனவே வானிலை ஆர்வலர்கள் சொல்லியிருக்காங்க. வரும் நாட்களில் இது எப்படி இருக்க போகிறது, எந்த அளவுக்கு நமக்கு மழை கிடைக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். Satyabhama Institute of Science and Technology, Chennai.